ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் மீம்ஸ் வீடியோ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீக்கெண்டும் மீம்ஸ் ரியாக்ஷன் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த வாரத்துக்கான மீம்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. மேக்ஸிமம் ஒன் பீஸ் மீம்ஸ் தான் இருக்கு. அண்ட் நானும் அந்த அளவுக்கு அனிமே பார்த்தது கிடையாது. அண்ட் நீங்கள் ஏதாவது பெஸ்ட் மீம்ஸை பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மீமா ஜோரோவுக்கு ஷூட் ஆகிற ஒரு டெவில் ஃப்ரூட்டை தான் காமிச்சிருக்காங்க. பட் ஜோரோவுக்கு இந்த ஃப்ரூட் ஷூட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் நாமிக்கு கண்டிப்பாக ஷூட் ஆகும். ஏன்னா அவங்களோட ட்ரீமே இந்த ஒன் பீஸோட ஃபுல் மேப்பை கிரியேட் பண்ணுறது தான். ஐ மீன் அந்த ஒன் பீஸோட ஃபுல் வேர்ல்டு மேப் தான் சொல்கிறேன். அண்ட் இந்த மீம் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஜோரோ நிறைய அனிமே யூனிவர்ஸ்க்கு வழி மறந்து போகிற மாதிரி நீங்க மீம்ஸ் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு. பட் ஜோரோவுக்கு டெவில் ஃப்ரூட்டே தேவையில்லை. அண்ட் இந்த வீடியோ கார்னர்ல என்னோட ரேட்டிங்கை இந்த மீம்ஸ்க்காக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லா. அதே மாதிரி உங்களுக்கு எந்த மீம் பெஸ்டா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த மீமுக்கும் தான் தென் டோய் அனிமே ஸ்டுடியோஸ்க்கும் நம்ம எஜிரோவோட ஆர்ட்டுக்கான ஒரு கம்பாரிசன் தான் இந்த மீம். ஸோ நம்ம எஜிரோவோட எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு யூனிக்னஸ் கொடுத்துருக்காரு. பட் இந்த டோய் அனிமேஷன் ஸ்டுடியோட ஆர்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் மாறி இருக்கு. ஸோ இந்த ஆர்ட்டால நிறைய தியரிஸும் இருக்கு. கண்டிப்பா படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு தெரியலனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஷார்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். அண்ட் தென் இந்த மீம்ல நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ்க்கு பிடிச்சதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல லூபிக்கு மீட், அதே மாதிரி ஜோரோவுக்கு பூஸ், சாஞ்சி, நாமி, சாப்பர், பிராங்கி இதெல்லாம் கரெக்டா இருக்கு. அண்ட் லாஸ்ட்ல ப்ரூக்கை பார்க்கும்போது தான் கொஞ்சம் காமெடியா இருக்கு. அவர் அந்த இடத்துல பேண்டிஸை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ட் ராபினை பார்க்கும்போது லைட்டா சிரிப்பு வருது. பட் ஊசாவுக்கு தான் என்ன பிடிக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மீமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எதுக்கு சாஞ்சி ஜோரோவை ஹேட் பண்றாருன்ட்டு. ஆக்சுவலா ஜோரோவும் நம்ம யோஞ்சி மாதிரி தான் இருக்காரு. சாரி, யோஞ்சியும் ஜோரோ மாதிரி தான் இருக்காரு. அண்ட் இந்த மீம்ல ஈமோவோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரை நம்ம லாங் ரிங் லாங் லேண்ட்ல பார்த்திருப்போம். பட் நேம் தான் எனக்கு மறந்துடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஈமோவோட ஐடென்டிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்மோக்கிங் கில்ஸ் பட் ஐ எம் ஆல்ரெடி டெட். தென் இந்த இடத்துல நம்ம லூபி வான்ட்லேக்காக அந்த உல்ஃபா கடிச்சாரா இல்லை அவர் பசிக்காக உல்ஃபா கடிச்சாரான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பட் இது அனிமேல காமிக்கும் போது கொஞ்சம் சீரியஸாக தான் கொண்டு போயிருப்பாங்க. எவ்ரி மாஸ்டர் பீஸ் ஹேஸ் இட்ஸ் சீப் காப்பி. என்னால் இதை நம்பவே முடியல. ஏன்னா இந்த ஒரு மீம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓடா வானார்க்கு முன்னாடியே மொமோனோஸ்கேவோட பவரை டீஸ் பண்ணியிருக்காரு. பட் இது ஆல்ரெடி பங்கசாரில் பார்த்துருப்போம். மொமோனோஸ்கேவோட ஃபார்மை காமிச்சிருப்பாங்க. பட் அந்த இடத்துல அவரால் பறந்திருக்க முடியாது. இந்த இடத்துல காஞ்சிரோ ஜுனிஷா மேல ஏறி போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் பறந்து போய் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. லேட்டர் வானார்க்ல மொமோனோஸ்கே அந்த கிளவுட்ஸை வச்சு பறந்துருப்பாரு. ஸோ இந்த சேரை எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒன் பீஸ்ல. அந்த சேரோட டாப் பார்ட் தான் அந்த கிராண்ட் லைன். அதுல இருக்கிற அந்த ஐலாண்ட்ஸ் தான் அங்க டாட் டாட்டா இருக்கு. அண்ட் நடுவில் ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுல அந்த 4 பாயிண்ட்ஸ் தான் 4 ரெட் ரோட் போனுங்களே. அதுக்கு சென்டர்ல இருக்கிறது தான் ஒன் பீஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு மீம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பாய்லரா கூட இருக்கலாம். ஸோ இந்த மீம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தென் ஏஸோட அந்த ஃபயர் போட் இப்போ ரியல் லைஃப்ல இருக்கு. யாராவது அதுல ரைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு ஃபயர் சிம்பிள் மட்டும் கமெண்ட்ல போட்டு விடுங்க. அண்ட் ஹவுல்ஸ் மூவிங் கேஸ்டல்ல ஒரு மெயின் ஃபீமேல் கேரக்டர் நம்ம லூபியோட ஸ்ட்ரா ஹேட் மாதிரி வியர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஜோரோ நம்ம லூபியை கூப்பிட்டுட்டு இருக்காரு. பட் இங்க என்னன்னா நம்ம ஜோரோ மறுபடியும் அவரோட வழியை மறந்து வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்திருக்காரு. இந்த மீம்ல நம்ம யாசோப்போட ரியாக்ஷனை பாருங்க. நம்ம ஷாங்க்ஸ் லூபி கிரிவை மீட் பண்றதுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு எல்லாரும் சேடா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம யாசோப் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாரு. மேபி அவருடைய சன்னை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் என்னதான் நடந்தாலும் இவங்க 2 பேரோட ரீயூனியன் நடக்க தான் போகுது. ஊசோப் ஆஸ்கிங் ரெய்லே வேர் த ஒன் பீஸ் இஸ். அதுக்கு நம்ம லூபி என்ன பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்க இந்த மீமை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏஐ ஆர்ட்டை பார்த்துருப்பீங்க. இது யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒன் டே டே 1 இந்த 2 சீனும் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். அண்ட் ஒன் பீஸ் ரீமேக்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் கொஞ்சம் லாஸ்ட்ல பேசுறேன். அண்ட் ஐ ரிசீவ் மீட் யூ ரிசீவ் ஃப்ரீடம் இன் யுவர் கண்ட்ரி. ஸோ இதுதான் எல்லா ஆர்க்கோடைய கான்செப்டாவே இருக்கு. இந்த மீம்ல ப்ளீச்ல இருந்து இச்சிகோ குரோசாகிக்கு மேரேஜ் ஆகி குழந்தையும் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம நருட்டோவுக்கும். இந்த 2 சீரிஸ் எண்ட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம லூபிக்கு இன்னும் ஒரு ரொமான்டிக் சீன் கூட பார்த்தது கிடையாது. தென் மெரா நோமி பிளஸ் ப்ரூக் ஈக்குவல் டு கோஸ்ட் ரைடர். அதை ப்ரூக் ரைடர்னு கூட சொல்லலாம். உண்மையிலே இது இமேஜின் பண்ணி பார்த்தா கூட அப்படிதான் தோணுது. பட் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ப்ரூக் ஸ்கெலட்டனா இருக்கிறதுக்கான ரீசனே அவருடைய டெவில் ஃப்ரூட் தான். கிரீவ் காட் டிஸ்ட்ராக்டட் ஃபார் 1 minute, லூபி 1 minute லேட்டர். உண்மையிலே சொல்ல போனோம்னா ப்ரூக்கை கூட அப்படிதான் இன்வைட் பண்ணியிருப்பாரு. இந்த மீம் பத்தி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன் எ வேர்ல்ட் வேர் பீப்பிள் கான்ட் வெயிட் 5 minutes ஃபார் சம் ஒன், திஸ் மேன் வெயிட்டட் ஃபார் 20 years ஃபார் ஹிஸ் ரிவெஞ்ச்.
அந்த ரிவெஞ்சும் இந்த கேரக்டருடைய ரியல் ஐடென்டிட்டியும் ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிசாரு பென் பெக்மன் கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. அதே மாதிரி அந்த அட்மிரலும் ஷாங்க்ஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. அந்த அட்மிரலோட நேம் எனக்கு தெரியல. பட் கெட் என்ன பண்றாருன்னா அவங்க கிரீவ் கூடயே ஃபைட் பண்றாரு. ஷாங்க்ஸ் பண்ணது ஒரே அட்டாக் தான். அந்த கிரீவ் மொத்தமும் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அவங்க கூடயே அந்த ஷிப்பும் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. தென் ஒன் பீஸ் ஹேஸ் ஓவர் 1000 எபிசோட்ஸ். there is no way to summarize everything in one picture. ஆனா ஒரே ஒரு பிக்சர் இருக்கு. இந்த பிக்சர்ல செங்குக்கு கார்ப் மறுபடியும் உன்னோட ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு இது புரியல. ஏன்னா ஒன் பீஸ்ல நம்ம லூஃபியோட ஃபேமிலியை தாண்டி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அப்படி இருந்தும் இன்னும் லூஃபியோட ஃபேமிலி பத்தி ஃபுல்லா ரிவீல் பண்ணல. ஒயிட் பியர்டோட அட்டாக் நம்ம ரியல் லைஃப்லயும் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கான இமேஜ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஜோரோ இஸ் ரெடி ஃபார் செகண்ட் சீசன். ஃபர்ஸ்ட் சீசன்ல எப்படி ஒரு 3 ஸ்வாட தூக்கிட்டாரு. செகண்ட் சீசன்ல இவ்வளவு பெரிய டம்பிள்ஸ் எப்படி தூக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மீம்ல எரன் வந்து ஒரு டைட்டன் என்னோட கண்ணு முன்னாடி என்னோட அம்மாவை கில் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் நம்ம நருட்டோவும். பட் நம்ம லூஃபியோட அம்மாவையும் ஃபுல் சீரிஸ்ல காமிச்சதே கிடையாது. அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பிக் 3ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி நருட்டோட அம்மா இருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ப்ளீச்ல இச்சிகோவோட அம்மா அலைவா இருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ கரண்டா ஜுஜுட்சு கைசன்ல யூஜியோட அம்மாவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிக் 3ல மேஜர் மதர்ஸ் இறந்திருக்காங்க. மேபி லூஃபியோட அம்மாவும் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மீம்ல நம்ம ஷாங்க்ஸ், லூஃபி, பிளாக் பியர்ட் இவங்க 3 பேருமே ஒரு பக்காவான கேரக்டர் மாதிரி இருப்பாங்க. பட் நம்ம பக்கி அப்படி கிடையாது. ஆக்சுவலா எனக்கு இந்த 3 கேரக்டரை பார்க்கும்போது ஒரு அனிமே கேரக்டர் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா பக்கியை பார்க்கும்போது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி டாட்டூ யாராவது போட்டிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. Jujutsu Kaisen started on March 5, 2018 when Luffy took down Katakuri in chapter 896. Now Jujutsu Kaisen is ending while Luffy is leaving Egghead. Jujutsu Kaisen start ஆகி ஒன் பீஸ்ல ஒரு 300 சாப்டர்ஸ்க்கு மேல ஆகியிருக்கும். அதுக்குள்ளேயே அந்த ஸ்டோரிக்கு ஒரு எண்டு வந்துடுச்சு. பட் இன்னுமே ஒன் பீஸ்க்கு ஒரு எண்டு வர மாதிரி தெரியல. அண்ட் இப்போ எல்பா பார்க் வேற ஸ்டார்ட் ஆகியிருக்கு. தென் இதுக்கு அடுத்த ஒன் பீஸ் ரீமேக் பத்தியும் அண்ட் அந்த ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் பத்தியும் கொஞ்சம் பேசலாம். ஏன்னா இந்த வீடியோ விட்டா வேற எந்த வீடியோலையும் பேச முடியாது. ஸோ இந்த ஒன் பீஸ் ரீமேக் போன வருஷம் டிசம்பர்ல ஷோனன் ஜம்ப் ஃபெஸ்டால அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் தான் பண்ண போறாங்க. அண்ட் இந்த சீரிஸ் யார் அனிமேட் பண்ண போறாங்கன்னா விட் ஸ்டுடியோ தான். ஸோ அதுக்கான பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜ்ல லீக் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன தெரிய வந்ததுன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டைரக்டரா இருக்க போறது அட்டாக் அண்ட் டைட்டனோட டைரக்டர் தான். இவருக்கு அசிஸ்டண்டா ஜுஜுட்சு கைசனுடைய டைரக்டரும் வந்திருக்காரு. இவங்க 2 பேரோட நேம் எனக்கு தெரியல. முடிஞ்சா கமெண்ட்ல பின் பண்றேன். அதே மாதிரி இந்த ஒரு சீரிஸ்ல ஒரு 20 எபிசோட்ஸ் இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு லீக் தான். அண்ட் இந்த அனிமே அக்டோபர் 20 வரப்போகுது. ஸோ ஃபால் சீசன்ல ஒன் பீஸை ஒரு நல்ல குவாலிட்டியில பார்க்க போறோம். அண்ட் அந்த ஒன் பீஸ் கான்செப்ட் ஆர்ட்டுமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா தான் இருந்தது. அதுல ஊசோப்புடைய கேரக்டர் ஆர்ட் மட்டும் சில ஃபேன்ஸுக்கு பிடிக்கலன்னு நியூஸ் வந்திருந்தது. யார் யாரெல்லாம் இந்த ரீமேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தென் இதுக்கு அடுத்து நம்ம லைவ் ஆக்ஷன் பார்க்க வந்தோம்னா ஸோ ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் சீசன் 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கான கேஸ்ட் மெம்பர்ஸையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல கோவர கேரக்டரா செந்தில் ராமமூர்த்தி கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாக்டர் குரேஹா கேரக்டரா கேட்டி சாகல் பிளே பண்ண போறாங்க. அண்ட் டாக்டர் ஹெரிலுக் கேரக்டரா மார்க் ஹார்லிக் கேஸ்ட் ஆகியிருக்காரு. அண்ட் விவியோட லைவ் ஆக்ஷனும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சரிதா சந்திரன்றவங்க தான் விவியோட ரோலுக்கு கேஸ்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சீரீஸ்ல அதாவது இந்த சீசன் 2ல அலவஸ்தா ஆர்க் இருக்க போறது கிடையாது. அதுல என்ன இருக்க போகுதுன்னா லாக்டோன் ஆர்க், ரிவர்ஸ் மவுண்டைன் ஆர்க், விஸ்கி பீக் ஆர்க், தென் லிட்டில் கார்டன் ஆர்க் அண்ட் லாஸ்டா ட்ரம் ஐலண்ட் ஆர்க். இந்த ஆர்க்ல தான் சீசன் 2ல நம்ம பார்க்க போறோம். அப்ப ரிமைனிங் இருக்கிற அந்த அலவஸ்தா ஆர்க் எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி அந்த ஆர்க் ஒரு மூவியா பிரசன்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோல பார்த்த எல்லா மீம்ஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க ஏதாவது ஒரு நல்ல மீம் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றோம். until then stay tuned.